20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவோ அதுதான் வேணும். இந்த உலகம் பாம்பேவ கையில எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பவே ஒவ்வொருத்தனுக்கும் சவக்குழி தோண்டி கல்லறையும் கட்டியிருக்கேன். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஃப்ரீ ஃபயர்ல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முக்கியமான ஈவென்ட் வந்து வரும். பிக்கெஸ்ட் ஈவென்ட் அது. ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா தீபாவளி ஈவென்ட். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா. ரெண்டாவது வரக்கூடிய ஒரு முக்கியமான ஈவென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி ஈவென்ட். இந்த வாட்டி வரக்கூடிய ஃப்ரீ ஃபயர் 7th ஆனிவர்சரி ஈவென்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி எக்கச்சக்க வவுச்சர்ஸ் வந்து கேம்க்குள்ள கொண்டு வர போறாங்க. அதுல ஒவ்வொரு வவுச்சர்ஸை வச்சும் நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ண முடியும். ஓகேங்களா. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேம்க்குள்ள நெக்ஸ்ட் அந்த CS ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி கொடுக்க போற ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தியும் பார்த்துட்டு நம்ம கேம்க்குள்ள அடுத்தடுத்து வர போற ஈவென்ட்ஸ் அப்டேட்ஸ்னு நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க டெய்லியும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேத்துக்கு வீடியோல இருந்து கிவ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லையா நம்ம சேனல்ல. சோ இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிவ் வந்து கண்டினியூ ஆகுது. சோ நீங்க பண்ண வேண்டியது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட கேம் UID வந்துட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வச்சுங்க. சோ அதுல இருந்து ரேண்டம் பிக்கர்ல சூஸ் பண்ணி வந்துட்டு அந்த ரேண்டம் பிக்கர் வந்து ஒரு சில கமெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி பிக் பண்ணும். அந்த கமெண்ட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வின்னர். ஓகேங்களா. சோ நேத்துக்கு நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ப்ரூஃபா இந்த எண்ட்ல காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கேம்க்குள்ள பாராடாக்ஸ் ஈவென்ட் வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா. சோ அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில கவுண்டவுன்ல வந்து போயிட்டு இருக்கோம். இது ஓபன் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. இதுக்குள்ள நீங்க எல்லா ரிவார்ட்ஸையும் அந்த எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸையும் க்ளைம் பண்ண முடியும். இந்த ஈவென்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கிராண்ட் பிரைஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கைரோஸ் கேரக்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பாசிவ் ஸ்கில் அந்த சோனியா கேரக்டர் வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கேரக்டரா கண்டிப்பா இந்த கேரக்டர் வந்து இருக்கும். பிகாஸ் இதுக்கு பாசிவ் ஸ்கில்லே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2-3 பவர்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ கண்டிப்பா அந்த கேரக்டரை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேடு ஸ்கின். மெயினா இந்த ஒரு எமௌண்ட்டுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமௌண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் தான் அது, அந்த பட்டர்ஃப்ளை எமௌண்ட். ஓகேங்களா. இந்த எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேஜ்குள்ள தான் போய் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ்லயே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாக்ஸா இருக்கும். ஓகேங்களா. அதை உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்றது மூலமா அந்த ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கைரோஸ் கேரக்டர். ஸோ இதை 50 டோக்கன் மூலமா இந்த பொட்டி கிடைக்கும். 100 டோக்கன்ல அது பக்கத்துல இருக்க பொட்டி. ஸோ 200 டோக்கன் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கைரோஸ் கேரக்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகேங்களா. அப் டு நீங்க 500 சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி அந்த எமௌண்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க. கைரோஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டோர்ல கூட வாங்கிக்க முடியும் அந்த கோல்டை யூஸ் பண்ணி. பட் ஜூன் மந்த் தான் அவங்க ஸ்டோர்ல ஆட் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்க ஒரு சில மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமா அந்த டோக்கன் கொடுப்பானுங்க. அந்த டோக்கனை வச்சு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் CS ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி கொடுக்க போற புது ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா. நான் உங்களுக்கு இப்போ ஓனா ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய புது சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூன் 1 தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ரிவார்ட்ஸும் ஃப்ரீயா கிடைக்கும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோ இந்த டிஷர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் டிஷர்ட் மீன்ஸ் இது வந்து ஹூடி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோயிக் போறது மூலமா ஃப்ரீயா கொடுப்பானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிராகனோ கன்னுக்கு ஒரு ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின்னு, அப்புறம் ஷர்ஃபோர்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வழக்கம் போல தான் அந்த அவதார்ஸ் பேனர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. இதெல்லாம் யூஸ்வலா எப்பயுமே வழக்கம் போல கொடுக்கறது தான் இல்லையா. அதே மாதிரி ரிவார்ட்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கொடுக்குறானுங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த SVDக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல பவரே கொடுத்துருக்காங்க. லைக் இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு பிளஸ் வந்து ரேஞ்ச் பவர் கொடுத்துருக்கானுங்க. இது ஆக்சுவலா ஒரு டீம் கன். எப்பயுமே டீம் கன் தான் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பானுங்க இல்லையா. அதுதான் இந்த வாட்டி தானுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் CS ரேங்க்ல கொடுக்க போற ஃப்ரீ வாட்ச். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மெயின் மேட்டருக்குள்ள போயிடுவோம். நம்ம கேம்க்குள்ள நெக்ஸ்ட் கமிங் அந்த ஜூன் 24 வருது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல. ஸோ அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா OB45 அப்டேட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அந்த அப்டேட்ல தான் நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட 7th ஆனிவர்சரி ஈவென்ட் வந்து வரப்போகுது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். சம்திங் சர்ப்ரைஸா வந்துட்டு
பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கெஸ் ஐ மீன் சம்திங் கம்மிங் சூன் கெஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுனாங்க இல்லையா, அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அது மேபி MS தோனி கேரக்டரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் இல்லையா. ஏன்னா 7th anniversary நம்பரு அந்த ஜெர்சி நம்பர் இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி ஹிண்ட் மாதிரி வந்து எடுத்துருந்தோம். அது ஒரு சைடில் இருக்கட்டும், அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஹோப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, அதை பற்றி பேச இருக்கணும், அதே விட்டுருங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நிறைய தீம் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ரிவார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ். இங்கே வந்துட்டு பாருங்க எத்தனை வவுச்சர்ஸ் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7 வவுச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த எல்லா வவுச்சர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 7th anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிறது தான், ஓகேங்களா. அதில் மெயின் ஐட்டம் வந்து ஐ மீன் அந்த மெயின் வவுச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வவுச்சர் தான். இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த லெஜெண்டரி பண்டில் நமக்கு இந்த anniversary ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் இது வந்துட்டு கோல்டு வவுச்சர் மாதிரி இருக்கும். இந்த வாட்டி ஸ்பெஷல் கோல்டில் வந்து வரும் இல்லையா, ஸோ கண்டிப்பாக அது வந்து வரும். ஸோ அந்த ஸ்பெஷல் கோல்டில் நீங்கள் இந்த வவுச்சர் தான் ஸ்பின் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, க்ரீன் கலரு, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்த்தாலே இவங்க பாருங்களேன் இந்த ஜோக்கர் சிம்பிள்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அந்த லக்கி ராயல் ஈவெண்ட்டு. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஈவெண்ட்டில் 3 பேஸாக வந்துச்சு இல்லையா, 3மே ஸ்பெஷல் கோல்டு ராயல் ஈவெண்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி மேபி இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 வவுச்சர் கொடுத்துருக்கானுங்க. அதனால குறைஞ்சது ஒரு 4 ஸ்பெஷல் கோல்டு ராயல் ஈவெண்ட்டாவது வரும்னு நினைக்கிறேன். அதில் மேபி ஒரு சில ரேர் ரிவார்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது 7th anniversary ஈவெண்ட்ன்றதுனால. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்டு அதிகமாக ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அது டாப் லிஸ்ட்டில் வந்து தீபாவளி ஈவெண்ட்டும் anniversary ஈவெண்ட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வவுச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் இந்த anniversary ஈவெண்ட்டே வரப்போகுது இல்லையா. அதனால் அதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேம் ஃபைலில் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து OB44 ஃபைல் அப்படின்றதுனால இப்போதைக்கு இதெல்லாம் வந்து ஆஸ் பர் லீக்ஸ் படி கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆயிருக்கு, ஓகேங்களா. பட் ஏன்னா கன்ஃபார்ம் ஆகலை. அது ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த